குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் வாட்டர் போர்டிலேருந்து தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்திலேருந்து ரிட்டையர் ஆனேங்க, இன்ஜினியர். எனக்கு நம்ம ஆண்டோ ஃப்ராங்க்லின் ஒரு 10 வருஷமாக தெரியும். என்னதே இவர் பண்ணுறாருன்னு போய் பார்த்தோம்னா, அதாவது பணத்தை நிறையா பேர் வச்சுட்டு என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அட்வைஸராக இருந்திருக்காரு. அதே எனக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரியும். வெங்கடாபுரத்தில் நம்ம அபிலா கான்வென்ட் பக்கத்தில் தான் அவருடைய ஆஃபீஸ் இருக்குங்க. அதாவது நிறையா பேர் அதாவது பொதுவாக இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸில் ரிட்டையர்ட் ஆகிட்டு நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது தெரியாமையே நிறையா பேர் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நம்மளை கூட எல்லா பேருமே இப்போ அது சரியான ஒரு சோர்ஸஸ் கிடைக்காதனால அசிட்டிஸ் போயிட்டுருக்கு. பேங்க்கில் போடுறாங்க, ஆனால் யாராவது நிறையா பேர்கிட்ட கொடுத்து இந்த வட்டி கொடுத்துட்டு கூட ஏமாந்து போயிடுறாங்க. அதனால் அவங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா இருக்குங்க, ஆனால் அந்த லாங் டைமில் வரும்போது அது கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பொதுவாக இப்போ அந்த மாதிரி அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, லாங் டைமு, யங்ஸ்டர்ஸு, இவங்க எல்லாமே எப்படி ஹவு டு இன்வெஸ்ட் தி மணி அப்படிங்கிறதுல நிறையா பேர் கொஞ்சம் தஸ்டியாகவே இருக்காங்க. ஸோ நம்ம அந்த விஷயத்தில் நம்ம ஆண்டோ ஃப்ராங்க்லின் அவருடைய அட்வைஸு, அந்த கன்சல்டன்ட் ரொம்ப அருமையாக போய்கிட்டு இருக்குங்க. எனக்கு நிறையா பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்க. நம்ம ஒரு அமௌண்ட் ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தோம்னா டக்குன்னு மியூச்சுவல் ஃபண்டில் என்னங்கிற செய்யணும்னு தெரியாமையே இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. அவங்க நமக்கு தெரியாது, நமக்கு என்னான்னு சொல்லவும் மாட்டாங்க. சார் உங்கள் அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்கோம், இந்த 3 ரூபா வட்டி 3% இல்லை 4% இல்லை 8% கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க வாட் மெத்தட் அடாப்டடுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஆண்டோ அப்படி இல்லை. ஆண்டோ டீட்டெயிலாக சின்ன பிள்ளைக்கு சொல்லித்தர மாதிரி, காலேஜில் சொல்லித்தர மாதிரி டீட்டெயிலாக இந்த அமௌண்ட்டு சரி நிறையா மெத்தட் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்லேயே மிட் கேப்பு, மேக்ஸிமம் நிறையா இருக்குது. அதெல்லாம் உள்ள ஒரு பெரிய சப்ஜெக்ட்டுங்க. அதெல்லாம் கூட நமக்கு சொல்லி எந்த இதில் போட்டு அதனுடைய ப்ரொஃபைல் ஒரு 10 வருஷ காலங்கள் அந்த கம்பெனி, இப்போ உதாரணமாக ஒரு டிஐ சைக்கிள்ஸு இல்லை ஃபோர்ட் கம்பெனி எடுத்துட்டால், இந்த ஃபோர்ட் கம்பெனியுடைய மாற்றங்கள் எவ்வளோ நாள் எப்படி இருந்தது, இன்னும் எப்படி ஒரு 10 வருஷத்துக்கு இருக்குங்கிறதையும் அனலைஸ் பண்ணி, நான்லாம் உதாரணத்துக்கு ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு அமௌண்ட் போட்டேன் என்னுடைய ரிட்டைர்மெண்ட் அமௌண்ட்டில். அது 10 வருஷம் ஃப்ரெண்டுனால நான் போடவே இல்லைங்க. சரி இது எப்படி போடுறது, போஸ்ட் ஆஃபீஸில் தான் நமக்கு நல்ல அமௌண்ட் கிடைக்கிறாங்கல்ல, சீனியர் சிட்டிசன் இல்லாமல் அப்படின்னு போட்டேன். நான் ஒரு 1 இயருக்கு ஒன்றுமே வரலன்னு வச்சுக்கோங்க. அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சார் இப்படி இருக்குது, இந்த மாதிரி கொரோனா பீரியடு இருக்குது, இந்த பீரியடில் இப்படி இன்ஃப்ளேஷன் இப்படி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாக எடுத்து சொல்லி நான் அதை வித்ட்ரா பண்ண போனேங்க. இப்போ பார்த்தா அது 2 to 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிப்போச்சு எனக்கு. அதனால் பார்க்கும்போதெல்லாம் கூட இது நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை இதில் போட்டிருந்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல தோணுங்க. அதனால் நிறைய மெத்தட் இருக்குது. எஸ்ஐபி இன்னும் அது பெரிய ஒரு சப்ஜெக்ட்டுங்க. அதில் நம்ம உள்ளே போய் அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறது கஷ்டம். நம்ம அந்த மாதிரி எந்த ஒரு பெயினும் இல்லாமல் நம்ம கையில் இவ்வளோ பணம் இருக்குது, இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இப்படி பண்ணலாம்னா அவரே நமக்கு வீட்டுக்கு நம்ம இந்த டிரான்சாக்ஷனில் 2-3 வருஷம் தான் ஒரு அமௌண்ட் போட்டு இப்போ ஓரளவு கன்சிடபிளாக அந்த அமௌண்ட்டு மோர் தென் போஸ்ட் ஆஃபீஸில் இருந்தார். அதை விட ஒரு 1.5 டைம்ஸ் 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டு வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட்டை பேர் பண்ணி மந்த்லி வேணும் அப்படிங்கிற மாதிரி மெத்தடுனாலும் கொடுக்குறாரு, ஏற்பாடு பண்ணி தர்றாரு. இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமோ இல்லை இயர்லி ஒன்ஸோ அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. அதை அப் டு டேட்டு இப்போ ராத்திரி 10 மணிக்கு பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம் ஆப்பில். சாதாரண மொபைல் மாதிரி தான் எல்லாம் டவுன்லோட் பண்ணி கொடுத்துட்றாங்க. நம்ம வெளியே போக வேண்டியதே இல்லை. இப்போ இன்றைக்கி இப்போ நம்மளுடைய அமௌண்ட்டு இப்போ சப்போஸ் 20 லட்ச ரூபா போட்டிருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்னங்கிறத பார்த்தோம்னா டக்குன்னு உடனே பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு ஆப்பில் டவுன்லோட் பண்ணி அவங்களுடைய ஸ்டாஃப் அடக்கம் அவர் இல்லைன்னா அவங்கள கூட்டினா அடுத்த நிமிஷம் லைனில் வந்துடுவார். எனக்கு தெரிஞ்சு வேறு இடத்துலலாம் அப்படி இல்லைங்க. அதனால் நம்ம நம்மளுடைய அந்த சீனியர் சிட்டிசன், இந்த தோஸ் ஹூ ஹவ் ரிட்டையர்ட் ஃப்ரம் தி கவர்மெண்ட் சர்வீஸ், அவங்கெல்லாம் பொதுவாக எனக்கு தெரிஞ்சே போஸ்ட் ஆஃபீஸில் தான் போகிறாங்க. போஸ்ட் ஆஃபீஸில் போடட்டும், ஆனால் பெனிஃபிட் எதுன்னு பார்த்தா இது நமக்கு கூட இருக்குங்கிறது நிச்சயம். நமக்கே அது கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. பிறகு பணத்தை நம்பி நம்ம நிறையா பேர் ஏமாந்துருக்கோம். நம்மளுடைய சர்க்கிளில் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களே நிறையா பேர் ஏமாந்துருக்காங்க. அது உங்களுக்கே தெரியும், உங்கள் சுற்றி இருக்கிறவங்க கூட எப்படின்னு தெரியாமல். ஆனால் அதெல்லாம் விட ஒரு மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, இன்னும் வேறு விதமான ஃபினான்ஷியல் அட்வைசர், கன்சல்டன்ட் எல்லாம் பண்ணணும்னா நம்ம ஆண்டோ அப்ரோச் பண்ணுங்கள். பிஸ்னஸ் பண்ணி வாழ்த்துக்கிறேங்க. வணக்கம்.